தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். இது பார்த்துருப்பீங்க. பரமக்குடி பார்த்தசாரதி என்கிற கமலஹாசன் அவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்து பயங்கர ஆக்ரோஷமாக பேசி, அதில் முக்கியமாக ஸ்டாலினுடைய அந்த குரல் ஒலித்த உடனே அந்த டார்ச் லைட்டை ஓங்கி அந்த டிவி மேலே அடித்து அந்த டிவியை உடச்சி இப்படியெல்லாம் அலப்பறை கொடுத்த கமலஹாசன் மட்டையாக மடங்கி இன்றைக்கே அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று ஸ்டாலினிடம் மண்டியிட்டு ஒரு ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை அந்த தொகுதியை தொகுதின்னு சொல்ல முடியாது, அது மாநிலங்களவை சீட்டை பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பரமக்குடி பார்த்தசாரதி கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்கிறதை விட கமலஹாசனுடைய குடும்பம் பற்றி ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளை நம்ம சொல்லணும். அதாவது கமலஹாசன் அரசியலுக்கு புதிதா என்றால் அரசியலுக்கு அவர் புதிது கிடையாது. 1962 அப்பொழுது நடந்த தேர்தலில் கமலஹாசனுடைய தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு கொடுத்திருந்தார். அதாவது விருப்ப மனு கொடுக்க முனைந்தார். ஆனால் அதே பெயரில் இருந்த இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. பரமக்குடி தொகுதி தனி தொகுதியாக இருந்தாலும் அது பக்கத்து இருக்கக்கூடிய தொகுதியை தான் அவர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த தொகுதி கிடைக்கவில்லை. இந்த கோபம் அவர்களுக்கு காமராஜர் மேலே இருந்தது. அந்த கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு அப்பொழுது காமராஜருக்கு எதிராக ஒரு ரெயின்போ அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைந்த பொழுது, மெகா கூட்டணி அமைந்த பொழுது, அந்த கூட்டணிக்கு கமலஹாசன் குடும்பமும் ஆதரவு தெரிவித்தது. அப்படியாக அப்பொழுது நடந்த தேர்தல், அதாவது 1967 பிப்ரவரி 17 பிப்ரவரி 21 வரைக்கும் தேர்தல் நடைபெற்றது. பிப்ரவரி 21 தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி கடைசியாக ஆளுங்கட்சியாக சந்தித்த தேர்தலாக அது அமைந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம், அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இதெல்லாம் வரலாறு. இதை மனதில் வைத்து கொண்டு தான் அதே பிப்ரவரி 21 2018 ஆண்டு அவருடைய மக்கள் நீதி மையத்தை அவர் துவக்குகிறார். இதை நான் இன்றைக்கு சொன்னபோது நிறைய பேருக்கு தெரியல. அது எப்படிங்க? நான் தான் சொல்கிறேன்னுங்க. 67 பிப்ரவரி 21 தேர்தல் நடைபெற்றது. அது மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக அமைந்தது. அதே போல் மாற்றத்திற்கான ஒரு இயக்கமாக தன்னுடைய மக்கள் நீதி மையம் அமையும் என்பதனை மையமாக வைத்து மையம் என்கிற அந்த ஒரு மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவங்கினார். துவங்கிய போது பயங்கரமாக இருக்கும் அவர் பேச்செல்லாம். இங்கே எல்லாரும் கூடியிருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிக்கலன்னாக்க, அல்லது என்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகள், இந்த கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுகள் நேர்மை எருமை கருமை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இதோ கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு உடனே அந்த கதவு திறக்கும். அப்படியே நீங்கள் வெளியே செல்லலாம் அப்படின்ட்டு. அப்படி வெளியே சென்ற முதல் மனிதர் இவராக தான் இருக்க முடியும். ஏன்னா நேராக கதவு திறந்தார், நேராக போனார், அண்ணா அறிவாலயத்தில் போனார், மட்டையாக மடங்கி கொடுத்ததை வாங்கி கொண்டார். கமலஹாசன் குடும்பத்திற்கும் அரசியலுக்குமான பின்னணி நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதுக்கு அடுத்தது கமலஹாசனுடைய ரசிகர் மன்றத்திற்கும் அரசியலுக்குமே ஒரு பின்னணி இருக்கிறது. கமலஹாசனுடைய ரசிகர் மன்றத்துடைய முதல் மாநாடு 1980களில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றியது யார் தெரியுமா? அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அந்த மாநாட்டை சிறப்பித்து அவர் அங்கே பேசுகிறார். பேசும்பொழுது நீங்கள் ரசிகர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் அரசியல்படுத்தப்படவும் வேண்டும் என்று பொருள்பட பேசுகிறார். அது கமலஹாசனுக்கு வழங்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாக அப்பொழுது பார்க்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம். அதற்கு பின்னர் கமலஹாசனுடைய அரசியல் பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அப்பப்போ இந்த பாலச்சந்திரோட படங்கள் போன்ற வறுமையின் நிறம் சிகப்பு போன்ற படங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சொல்வது, இது மாதிரி இருந்து வந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரிந்து 1990கள் வரைக்கும் பெருசாக அரசியல்லாம் கமலஹாசன் பேசலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 95 96 அந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு தெரிந்து இந்தியன் படம் கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க கவுண்டமணி வேணால் அந்த இது சில காமெடியெல்லாம் பண்ணியிருப்பார். அதாவது அப்பொழுது இருந்த ஆளுங்கட்சியான அதிமுகவை ஸ்லேடையாக விமர்சித்து. ஆனால் பெரிய அளவில் அரசியல் அப்படின்லாம் எதுவும் கமலஹாசன் பேசியதாக தெரியவில்லை. அதற்கப்புறம் அவருக்கு அரசியல்
அல்ல அரசியல்வாதிகளுடனான உரசல் என்பது எப்பொழுது ஏற்பட்டது என்றால் 2012 2013ஆம் ஆண்டு விஸ்வரூபம் திரைப்படத்தை கமலஹாசன் கொண்டு வரும் பொழுது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வேறு படங்கள்லாம் கொண்டு வந்தார். அந்த பெயர்களில் பிரச்சனைகள் வரும். இப்போ விருமாண்டின்னு ஒரு படம் வருதுன்னா அதில் பேரில் பிரச்சனை வரும்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அரசியல்வாதிகளுடன் நேரடியாக ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டது அல்லது உரசல் ஈடுபட்டது அப்படின்னா அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2012-13ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி வாக்கில் அவருடைய விஸ்வரூபம் திரைப்படம் வெளியிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி 2012க்கு போயிடுவோம். 2012 என்ன நடந்தது, ஒரு சில சம்பவங்கள் அரங்கேறியது. என்ன அப்படின்னா 2012 செப்டம்பர் 11 லிபியாவில் இருக்கக்கூடிய பெங்காசி என்கிற அந்த இடத்தில் அமெரிக்க தூதரகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது. அங்கே இருந்த அமெரிக்க தூதுவர் அம்பாசிடர் ஸ்டீவன் ஜான்சன் நினைக்கிறேன், அவர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வன்முறைக்கு தூண்டப்பட்டு அவர்கள் உடனே போராட்டம் என்கிற பெயரில் போய் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்டு அந்த முற்றுகையை வன்முறையாக மிகப்பெரிய கலவரமாக மாறி அவர்கள் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் கொலை செய்யப்படுகிறார். மிகப்பெரிய அளவில் இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு வன்முறையாக இது பார்க்கப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்களுக்கும் எச்சரிக்கை விடப்படுகிறது. எந்த தூதரகம் வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்ற எச்சரிக்கை விடப்படுகிறது. இப்படியான ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. செப்டம்பர் 11 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 கட்டிடங்கள் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டதுன்றது நினைவாக பெங்காசி லிபியாவில் இந்த தாக்குதல் நடைபெற்றது 2012. அதே செப்டம்பர் மாதம் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த எச்சரிக்கையெல்லாம் விடப்பட்ட நிலையில் எவ்வளோ அலர்ட்டாக எல்லாரும் இருந்திருப்பாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன், அது எந்த இயக்கம் தெரியல, ஏதோ ஒரு இஸ்லாமிய இயக்கம், இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 பேர் கூடிடுறாங்க. அதிகாரப்பூர்வமாக 1500 பேர் கூடியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னென்னா 10,000 பேர் கூடிடுறாங்க. எங்கே? சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே. தூதரகத்திற்கு வெளியே கூடி இவர்கள் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். தாக்குதல்னால் என்ன, இவங்க முதல்ல போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்க தி இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸாக என்னமோ ஒரு யூடியூப்பில் ஒரு டீசர் வந்துச்சு, ஒரு படம். அந்த படத்தோட டீசர், அமெரிக்க திரைப்படத்துடைய டீசர் வெளியே வந்தது என்பதற்காக சென்னையில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த பெங்காசியில் நடக்கக்கூடிய அதே போன்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகிறது. 10,000 பேர் கூடிடுறாங்க. மிகப்பெரிய அளவில் இது ஒரு உளவுத்துறையுடைய ஃபெயிலியராக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அவங்களுக்கே தெரியும் சட்டம் ஒழுங்கை எப்படியெல்லாம் அவர் கடுமையாக ஒரு கண்காணிப்பார் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஒரு தனக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியராக அவர் எடுத்துக்கொள்கிறார். இனி இது மாதிரியான ஒரு சூழ்நிலையே ஏற்படக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார். ஏன்னா இது சர்வதேச அளவில் பிரதிபலிக்கும். ஏன்னா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, உலகளாவிய அளவில் அனைத்து அமெரிக்க தூதரங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டு விட்டது. அப்படின்னும் பொழுது சென்னையில் இது நடக்குதா, எப்படி இதை கணிக்காமல் விட்டோம்? இவங்க எப்படி தொழுகைக்கு முடிச்சுட்டு இவங்க நேரம் வீட்டுக்கு போவாங்கன்னு நினச்சோம், தொழுகையை முடிச்சு வேலைக்கு போவாங்கன்னு நினச்சோம், இவங்க எப்படி நேரம் எல்லாரும் கூடினாங்க அங்கே. அப்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபெயிலியர், ஒரு இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஜெமினி அந்த மேம்பாலமாக இருக்கட்டும் இல்லை கீழே இருக்கட்டும், முழுக்க இன்னி வரைக்கும் செக்யூரிட்டி மேலே ஜெமினி மேம்பாலத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி வெயிலில் மழையில் எல்லாத்துலேயும் நின்றுட்டுருப்பாங்க. எதுக்குன்னாக்க இனி அது மாதிரியான ஒரு சம்பவமே நடைபெறக்கூடாதுன்ட்டு. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த விஸ்வரூபம் பிரச்சனை வருகிறது. இந்த விஸ்வரூபம் பிரச்சனை விஸ்வரூபம் ஆகிறது. என்ன, அக்டோபர் நவம்பர் மாதம் பார்த்திங்கனாக்க இந்த விஸ்வரூபம் சம்பந்தப்பட்ட கதை என்னவாக இருக்கும் என்பது குறித்த சில விஷயங்கள் கசிகிறது வெளியே. அப்போது இஸ்லாமிய இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த விஸ்வரூபம் என்ற கதை எது சார்ந்தது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அவங்க கேள்விகளை எழுப்புகிறார்கள். அப்போ கமலஹாசன் தரப்பிற்கும் அவர்களுக்கும் ராஜ்கமல் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கும்
ஒரு பேச்சுவார்த்தை. அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மாதிரி படம் எடுக்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இஸ்லாமிய பயங்கரவாதத்தையும் மையமாக வைத்து நான் கதை எடுத்தாலும் கூட, அதில் உங்களுக்கு சார்பாகத்தான் நான் பேசியிருக்கிறேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்கன்னா, டிசம்பர் மாதம் 2012 டிசம்பர் மாதம் எங்களுக்கு இதை சென்சார் போர்டுக்கு நீங்கள் அனுப்புவதற்கு முன்னர் எங்களுக்கு முழுவதுமாக போட்டு காண்பிப்பீர்கள் அப்படின்றது தான். சென்சார் போர்டுக்கு அனுப்பியதற்கு பின்னரும் போட்டு காண்பிப்பீர்கள் அப்படின்றது தான். இப்போ அந்த படம் என்ன ஆகுது, இவங்க போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லைங்க சென்சார் போர்டுக்கு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறார். சென்சார் போர்டுக்கு இந்த படம் போயிடுது. சென்சார் போர்டு கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ கமலஹாசன் என்ன சொல்கிறார் என்றால், சட்டப்படி சென்சார் போர்டு ஒரு திரைப்படத்தை போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சென்சார் போர்டு கிளியர் பண்ணிடுச்சு. சில கட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த கட்ஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த கட்ஸ் எல்லாம் போய் சென்சார் போர்டு கிளியர் பண்ணிடுச்சு. கிளியர் பண்ணதுனால உங்களுக்கு போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் டிசம்பர் மாதம் போட்டு காண்பித்தீர்கள், காண்பித்ததில் சிலதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம், அதையெல்லாம் முழுவதுமாக நீங்கள் கட் பண்ணீங்களான்ற உத்தரவாதத்தை கொடுங்கள் என்று கமலஹாசன் தரப்பை கேட்கிறார்கள். அதற்கு கமலஹாசன் தரப்பு மிக தெளிவாக, உங்களுக்கு போட்டு காமிக்க சொன்னீங்க, போட்டு காமிச்சிட்டோம், சில கட்டுலாம் பண்ணோன்னு நீங்கள் சொன்னீங்க, அதையெல்லாம் நாங்கள் சென்சாருக்கு அனுப்பி வச்சிட்டோம். சென்சார் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அதான் இறுதி முடிவு அப்படின்னு விட்டேத்தியாக்க ஒரு பதிலை சொன்னது. அப்போ அந்த இயக்கங்கள்லாம் சொன்னோம், ஓ அப்படி நீ போறியா, சரி அப்போ நீ எப்படி அந்த மாதிரி போறியா, நாங்களும் இதே உன் வழிக்கே வரோம், தியேட்டர்களில் இந்த படத்தை திரையிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம். இப்போ உள்ளபடியே அப்படியே தமிழக அரசாங்கத்திற்கு வருவோம். பிரச்சனை இங்கே என்னென்னா, 23 இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். இந்த பக்கம் கமல் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சென்சார் போர்டுக்கு போயிடுச்சு, சட்டப்படி எங்களுடைய திரைப்படத்தை வெளியிடுவதற்கு அவங்க சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ண நிலையில் நாங்கள் எங்களுக்கு யாருக்கும் போட்டு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2 தரப்பும் அவர்களுடைய வாதங்களில் சரி. ஆனால் ஒரு அரசாங்கம் எதை பார்க்க வேண்டும்? ஒரு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கைத்தான் பார்க்க வேண்டும். கமலஹாசனோட படம் வருதா, இல்லை நூத்தனோட படம் வருதா, இல்லை வேற ஒருத்தனோட படம் வருதான்னு இல்லை, சட்டம் ஒழுங்கை சீர்தூக்கி பார்ப்பது மட்டும்தான் அந்த அரசாங்கத்துடைய வேலை. அப்போது அரசாங்கம் என்ன சொல்லுது, நீ தானே அவங்கள்ட்ட சொன்ன, இந்த படத்தை நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன், நீங்கள் என்ன கட்ஸு சொல்கிறீங்களோ இந்த கட்ஸை நான் ஏற்றுக்கிறேன்னு நீ சொல்லிவிட்டு, அந்த கட்ஸை நீ பண்ணையா இல்லையான்ற உத்தரவாதத்தோடு கொடுக்க மாட்டேன்னா, அப்போ பிரச்சனைக்கு வழிவகுக்குது நீ தானே. அதை ஏன் அவங்களோட உட்காந்து பேச மாட்டேங்கிற, அவங்களோட பேசி ஒரு தீர்வுக்கு வா அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் பேச மறுக்கிறேன், சென்சார் போர்டு என்னை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சட்டப்படி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார் கமலஹாசன். ஓ நீ அப்போ சட்டப்படி போவேன்னா நாங்களும் சட்டம் பேசுகிறோம் ராஜா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தான் பிரதானம் எங்களுக்கு. சட்டம் ஒழுங்கிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் உன் திரைப்படம் இருக்கும் என்றால் என்னால் அந்த திரைப்படத்தை ஒளிபரப்ப தியேட்டர்களுக்கு நான் அனுமதி மறுக்க முடியாது, ஆனால் தியேட்டர்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்க முடியாது. நீ ஒளிபரப்பிக்க, நீ தான் சொல்கிறல்ல சட்டப்படி போகிறேன்னு, சரி நீ சட்டப்படி போ, நானும் சட்டப்படி சொல்கிறேன், என்னால் பாதுகாப்பு வழங்க முடியாது. ஏன்னா எங்கே என்ன பிரச்சனை நடக்கும் எனக்கு தெரியாது, நீ அதான் பண்ணுவ, சட்டப்படி தான் நான் இயங்குகிறேன் நீ சொல்கிறேன்னா சட்டப்படி நானும் உனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நீ அவருடன் பேச்சுவார்த்தை நடத்து என்று நான் சொல்லும் பொழுது நீ கேட்க மறுக்கிறாய் அப்படின்னு போகுது. இப்போ தியேட்டர் ஓனர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் தியேட்டரில் ஏதாவது வச்சுட்டு போனோம்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது, அதனால நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது, நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லட்டும், நாங்கள் திரைப்படத்தை வெளியிடுறோம், இல்லை நாங்கள் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது தான் நம்மளுடைய வீர தீர கமலஹாசன் அப்பொழுது, அதாவது வேறு டயலாகெல்லாம் பேசுவார் இல்லையா மற்ற இடத்துலலாம், அப்படியெல்லாம் பேசக்கூடிய கமலஹாசன், கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படின்லாம் பேசக்கூடிய கமலஹாசன், வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது என்று சொல்லக்கூடிய கமலஹாசன், மன்னன் சொல்லை மேற்கு சூரியன் உதிக்காது என்றெல்லாம் சொன்ன கமலஹாசன், பாடல்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த கமலஹாசன், அவர் பாடலை, இது யாரோ பாடினாங்க, அதுக்கு இவர் ஹரிஹரன் பாடினார்னு நினைக்கிறேன், அதுக்கு இவர் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாரு. இப்படியெல்லாம் சொன்ன கமலஹாசன் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா,
நான் அப்பொழுது இந்த இந்தியாவை விட்டே போக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. என்னுடைய சொத்தையெல்லாம் விற்று தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். பொய். ஆனால் இந்த ஊரை விட்டு நான் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று கமலஹாசனுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவார். இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கதையை சொன்னார். என்ன தெரியுமா? வடசொல் எங்களுக்கு பிடிக்காது. வடசொல் எனக்கு பிடிக்காது என்ற காரணத்தினால தான் நாங்கள் சம்பவாமி யுகே யுகே என்கிற அந்த பகவத்கீதையில் வரக்கூடிய அந்த வாசகத்தை திரைப்படத்தின் பெயராக வைக்காமல் நாங்கள் தக் லைஃப் என்று வைத்தோம் அப்படின்ட்டு. வடசொல் பிடிக்காதுன்னா விஸ்வரூபம் என்ன? வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா விக்ரம் என்ன? வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா தசாவதாரம் என்ன? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, வடசொல் உனக்கு பிடிக்காது, அதெல்லாம் திரைப்படங்கள், அதெல்லாம் ப்ரொடியூசர் சொன்னார் நான் வச்சேன் அப்படின்னு கதையை விட்டு போகலாம். சரி, வடசொல் உனக்கு பிடிக்காதுன்னா ஸ்ருதி அக்ஷரா உன் 2 பெண்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்க? அங்கவை சங்கவைன்னு வைக்க வேண்டியது தானே? ஏன் வைக்கல? இதெல்லாம் உன் தனிப்பட்ட விஷயம் நீ சொல்கிறல்ல. அப்போது உன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் முன்னோட பொத்தின்னு வச்சுக்க. வாய்க்கு வந்தது எதையாவது வளரிட்டு போகாத என்பது தான் நாம் சொல்லக்கூடியது. இப்போ கமலஹாசனுடைய நிலைக்கு வருவோம். இப்படியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் என்ன செய்தார் என்றால், அந்த வன்மத்தை எல்லாம் உள்ள அப்படியே அடைச்சி வச்சுக்கிறார். என்னை இப்படிலாம் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீயா வரவழைச்சிக்கிட்டது. அவங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. 2005 ஒரு விழா நடக்குது. ஒரு பாராட்டு விழா நடக்குது. யார்? முதலமைச்சருக்கு. அப்பொழுதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்குது. 3V, வீரப்பன், விசிடி, வீராணம், இதை 3ஐயும் அவர் சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. சூப்பர் ஸ்டார் கூட பார்த்தீங்கன்னாக்கா தைரியலட்சுமி என்று பாராட்டி இருப்பார் செல்வி ஜெயலலிதா அவர்களை. அப்பொழுது கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருப்பார், முதலமைச்சர் அவர்கள் எப்பவும் இறுக்கமான முகத்தையே வைத்து கொண்டிருக்கிறார், கொஞ்சம் நம்ம எல்லாரும் படி ஜனரஞ்சகமாக சிரிச்சு இதெல்லாம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் செல்வி ஜெயலலிதா. முதலமைச்சர் என்கிற பதவி என்பது மிகப்பெரிய பொறுப்பை கொண்டது. நாள்தோறும் வரக்கூடிய பிரச்சனைகள், நாள்தோறும் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ப்ரெஷர், அழுத்தங்கள், இதையெல்லாம் என்னென்னா அது எத்தனை பேருக்கும் நான் பொறுப்பு என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதாவது ஒரு 7 கோடி 7.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 7.5 கோடி மக்களுக்கு நான் பொறுப்பு என்கிற நிலை ஏற்படுகிறது. இந்த நிலை இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த அந்த ப்ரெஷர் நம்ம மனசுக்குள்ள இருக்கும்போது நம்மளால் யதார்த்தமாக எல்லாரோடையும் இருக்க முடியாது. என்ன கருணாநிதியா தினமும் மாறுபாடாக பார்த்துக்கிட்டு குதூகலமாக இருக்கிறதுக்கு முடியாது. முதலமைச்சர் பதவி என்பது ஒரு பொறுப்பு. பதவி என்பதை விட ஒரு பொறுப்பு. அது ஹாட் சீட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது ஒரு ஹாட் சீட். அதனால் என்னால் இயல்பாக என்னால் இருக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இது அவங்களுடைய எண்ண ஓட்டம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அவர் மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த கமலஹாசன், ஏன் இதே ஜெயா டிவியில் போய் பட்டிமன்றத்தில் நடுவராக உட்கார்ந்த கமலஹாசன் அவருடைய ட்வீட் என்ன தெரியுமா? இவர் இறந்து விட்டார்ன்ற உடனே ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், இல்லை அவருடைய மரணம் என்பது ஒரு தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். இல்லை, அப்படிலாம் சொல்லலை. என்ன தெரியுமா போடுறாரு? சார்ந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல். அதாவது இவருக்கு இரங்கல் இல்லையாம், இவருக்கு வருத்தம் இல்லையாம், சார்ந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு குரூரமான புத்தி படைத்தவன் பாருங்க. இப்படியான புத்தி படைத்த கமலஹாசன் ஆரம்பித்த அந்த கட்சி என்பது அது எப்படி உருப்படும்? உன் எண்ண ஓட்டமே சரியில்லையே. அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசன் கடைசியில் எங்கே போனார்? கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையாக உதவாநிதியிடம் சென்று சரணடைந்தார். 2021 தேர்தல் வரைக்கும் என்னென்னமோ படம்லாம் காமிச்சாப்புல. 2021 தேர்தலில் எதுக்கு 2% வரும்போது எடுத்தாப்புல. எடுத்து அப்புறம் என்ன பண்ணார்? உதவாநிதியிடம் சென்று சரணடைந்தார். ஏனென்றால் ஒட்டுமொத்த திரைத்துறையையும் உதவாநிதி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார். அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த உடனே அவன் காலில் போய் விழுறது. இதெல்லாம் ஒரு மானங்கிட்ட பொழப்பு பாருங்க. அவன் காலில் விழுந்து அவன் கூட அந்த ரெட் ஜெயிண்டோட சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய அந்த ஓட்டாண்டி நிறுவனமான, அது ஓட்டாண்டி நிறுவனம் தான் ராஜ்கமல் மூவிஸ், அதை எடுத்த மிகப்பெரிய திரைப்படங்கள்னு ஒன்றும் கிடையாது, ஹிட்டான திரைப்படங்கள்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த ஓட்டாண்டி நிறுவனத்தை வைத்து இவர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குவதற்கு
அதை பயன்படுத்திக்கொள்ள அனுமதித்தார். இன்றைக்கி கூட பாருங்கள், சிவகார்த்திகேயன் வரைக்கும் இவங்களா ஒரு ஹீரோவை உருவாக்குவாங்க. உருவாக்கி அவரை வைத்து தயாரிக்கிறேன் பேர் வழின்ட்டு இவங்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸோட கருப்பு பணத்தை எல்லாம் இவர்கள் லைக்காவிலும் ராஜ்கமலிலும் போட்டு அதை வெள்ளையாக்கி இவர்களாக ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள். ஏன்னா தியேட்டர்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? உதவாநிதியோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இவர்களாக 400 கோடி 500 கோடி 600 கோடி இப்படின்லாம் இவங்க கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு கதையை விட்டு அது மொத்தமாகவே 80 கோடி ஆயிருந்தால் கூட இவங்க 400 கோடின்னு சொன்னாங்கன்னா 400 கோடி தான் தியேட்டர் வந்தானே சொல்லுது. அப்போ அந்த 400 கோடி அப்படின்றது என்ன? 80 கோடி தான் கலெக்ஷன் ஆகிருக்கும். மிச்சம் இருக்கிற 420 கோடி 500 கோடியில் 80 கோடி கலெக்ஷன் உண்மையாக இருக்குது. மிச்சம் 420 கோடி கருப்பு பணத்தை வெள்ளையாக்கு. இதை செய்வதற்கு உதவியாக இருப்பதற்குத்தான் இவருக்கு கைமாறாக ராஜ்யசபா பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யசபா பதவி வாங்கி கொண்டு இவர் பாராளுமன்றத்தில் போய் என்ன திருப்பி வளைச்சி பேச போகிறார். இவர் பேசுகிறதே புரியறதுக்கே இன்னும் 2 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே இவருடைய ராஜ்யசபா பதவி காலமே பாதி முடிஞ்சிடும் அங்கே இருக்கிறவனுக்கு புரியறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2011 எப்படி வடிவேலுவை வந்து பிரச்சாரகராக, அதாவது தலைமை பிரச்சாரகராக பயன்படுத்தி கொண்டதோ திமுக, அதுபோல் 2026க்கான வடிவேலுவாக வரவிருக்கிறார் கமலஹாசன். வடிவேலுவாவது ஓரளவுக்கு நம்ம எல்லாம் குஷிப்படுத்தினார் அவருடைய நடிப்பை வைத்து. கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர் இல்லைன்னு நம்ம மறுக்கல. ஆனால் அவர் அரசியலில் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பூஜ்யம். அது மட்டும் இல்லாமல் கருத்துக்கள்ங்கிற பெயரில் அவர் பேசக்கூடியதெல்லாம் பார்த்திங்கனாக்கா வளைச்சி பேசக்கூடியது. அதை புரிந்து கொள்வதற்கே சாமானிய மக்களுக்கு பல நாட்கள் சில விஷயங்களில் பல மாதங்கள் கூட ஆகலாம். இதை மாதிரி அவரை பயன்படுத்துவதற்காக இவரை வைத்துக்கொண்டு படம் காட்டி கொண்டிருக்கிறது திமுக. இப்படியாக சிக்கிக்கொண்டேன்னு கூட சொல்ல மாட்டேன், இப்படியாக போய் மண்டியிட்ட கமலஹாசன் நாட்டுக்காக மக்களுக்காக என்றெல்லாம் பேசுவது அபத்தவாதம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய உச்சபட்ச காமெடி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.